மோந்தா புயல் ஆந்திராவை நோக்கி நகர தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் இன்றைய மழை நிலவரம் குறித்து விளக்க இணைகிறார் செய்தியாளர் பத்மபிரியா. பத்மபிரியா, மோந்தா புயல் தற்போது என்ன நிலவரத்தில் இருக்கிறது? இதன் நகர்வுகள் அடுத்தடுத்து எவ்வாறாக இருக்கும்? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். நன்றி அபிராமி. நேயர்களுக்கு வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மோந்தா புயலாக வலுப்பெற்றுவிட்டது. மோந்தா என்றால் வாசனை மிக்க மலர் என்ற அர்த்தம். இந்த மோந்தா புயலால் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது என்பதுதான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மோந்தா புயல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோந்தா புயலானது சென்னையில் இருந்து இது 500 கிலோமீட்டர் தொலைவில் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவிலும், இது விசாகப்பட்டினத்தில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவிலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் இது நகருது. இது எந்த வேகத்தில் நகருதுன்னா 15 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகருது. ஆனால் இதோட நகர்வுலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதாவது இது சில சமயத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்திலையும் அதோடைய வேகத்தை குறைக்குது. சில சமயத்தில் அது 20 கிலோமீட்டர் வேகத்திலையும் நகருது. அதோடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு டிஃப்ளெக்ட் ஆகி இருந்தாலுமே அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் ஆந்திராவை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த மோந்தா புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் இது நகருது. இது விசாகப்பட்டினம் மற்றும் மச்சிலிப்பட்டினம் இடையில இருக்கக்கூடிய காக்கிநாடாவை மையமாக வைத்து நகரப்போகுது. இதனுடைய பாதை இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அப்படியே வடக்கு சைடு இது போகுது. நாளைக்கு தான் இது முழுமையாக கரையை கடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதனுடைய பாதை இப்படி தான் இருக்க போகுது. மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வடக்கு திசையில் சென்று விட போகிறது. இப்போது இந்த மோந்தா புயலானது தமிழகத்திற்கு மழை பொழிவை எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்று பார்த்தோம்னா நேற்று இரவிலிருந்தே வடகடலோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்களில் மழை பரவலாக பெஞ்சிட்ருக்கு. ஆனால் இந்த மழை ஆந்திரா அளவிற்கு தமிழகத்திலையும் பெரிய தாக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் கிடையாது. ஏன்னா இந்த மோந்தா புயலானது தமிழகத்திற்கு பெருமழையை தரப்போகிறது கிடையாது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இது பெருமழையை தரப்போகிறது கிடையாது. வடகோடி மாவட்டங்களான திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, புலிக்கட் இந்த பகுதிகளில் தான் கனமழையை தரப்போகிறது. குறிப்பாக இன்று 11 மணிக்கு மேலே வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். ஆனால் அந்த மழையானது விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையாக தான் இருக்கும். அந்த மழை இன்று மாலை அல்லது இரவுக்கு மேலே தொடர்ச்சியான மழையாக மாறப்போகுது. ஏன்னா இந்த மோந்தா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் இல்லையா? அதனால் மழை இன்று இரவுக்கு மேலே தான் வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக கேடிசிசி ஜோனில் தொடர் மழையை அதிகரிக்கும். இந்த மழை பொழிவு நாளை படிப்படியாக குறைய தொடங்கும். ஏன்னா இந்த மோந்தா புயலானது நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறும். நாளை இரவு 9 மணிக்கு மேலே இது காக்கிநாடாவை, குறிப்பாக யானம் பகுதியை மையமாக வைத்து அதோட கண் பகுதி கரையை கடக்கும். அப்படி கடக்கும்போது அதோடைய காற்றின் வேகமானது மணிக்கு 90லிருந்து 110 கிலோமீட்டர் வரைக்குமே காற்றின் வேகமானது இருக்கும். தரை காற்றானது 35லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்குமே தரை காற்றானது இருக்க போகிறது. ஆனால் தமிழகத்தில் பெரும் அளவில் காற்று பாதிப்பும் மழை பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த புயலுடைய அவுட்டர் பேண்ட்ஸ் மட்டும்தான் வடகடலோர மாவட்டங்கள் மேலே படப்போகுது. இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் கனமழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள். இது 20 சென்டிமீட்டருக்கு மேலே இங்கே மழை இருக்கும். இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதெல்லாமே மிதமான மழை மற்றும் சாரல் மழையை கொடுக்கக்கூடிய மேகங்களாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த தமிழக கடலோரங்களை ஒட்டியே நகர்வதால் அதோடைய சாரல் மற்றும் அதோடைய லேசான மழை மட்டும்தான் வடகடலோர மாவட்டங்கள் மேலே படுப்போகுது. மற்றபடி கனமழை, மிக கனமழை எல்லாமே ஆந்திராவுக்கு தான், நமக்கு கிடையாது. அடுத்த காற்றின் வேகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மோந்தா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக காக்கிநாடாவை நோக்கி, குறிப்பாக இங்கே யானம் பகுதியில் இது கரையை கடக்கும்னு நம்ம இப்போ பார்த்தோம். யானம் பகுதியில் கரையை கடந்தாலும் இதனுடைய இந்த அளவை பொறுத்து தமிழகத்திலையும் காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதோடைய மையப்பகுதி மட்டும் யானை பகுதியில் கரையை கடக்கிறதுனால இதோட
மொத்த மழை மேகமும் ஆந்திராவை நோக்கி தான் போக போகுது. அதனால் இதோட அவுட்டர் பேண்ட்ஸில் இருக்கக்கூடிய காற்று தான் நமக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிடையாது. வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற பகுதிகளில் தான் வந்து கிடைக்க போகுது. அதனால் அந்த பகுதி மக்கள் தான் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆக மொத்தம் இந்த மோக்தா புயல் தமிழகத்திற்கு மழை பொழிவை பெரும் அளவில் வந்து கொடுக்காது. தமிழகத்தில் சென்னையில் மற்றும் கேடிசிசி பகுதிகளில் மிதமான மழை, சில சமயங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த மழை பொழிவானது 20 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு சில இடங்களில் பதிவாகலாம். அது வடகோடி மாவட்டங்களில் கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் தான் பதிவாகலாம். நுங்கம்பாக்கம், சென்னை, திருமான்மியூர் இந்த பகுதிகளெலாம் வந்து மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். வட தமிழகத்தில் மழை பொழிவு இன்று மாலைக்கு மேலே அதிகரிக்கும். தென் தமிழகத்தில், தென் சென்னையில் மழை பொழிவானது இன்று மாலைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். கடலோர மாவட்டங்களில் காற்று பாதிப்பு பெரும் அளவில் இல்லைனாலும் கூட மீனவர்கள் 29ஆம் தேதி வரைக்குமே கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. நாளை 9 மணிக்கு மேலே இரவு இந்த மோக்தா புயல் காக்கிநாடாவை மையமாக வைத்து கரையை கடக்க போகுது. 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் முதல் வாரம் வரைக்குமே தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையோட தாக்கம் சற்று தொய்வாக தான் இருக்க போது, குறைய போகுது. மீண்டும் நவம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமடையும்னு நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்து உருவாகக்கூடிய சலனங்கள் தமிழகத்தை நோக்கி வருதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். அபிராமி, இனி நீங்கள் தொடரலாம். மோக்தா புயலின் தற்போதைய நகர்வு குறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா.